வணக்கம் ஜி. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. இப்போ தமிழ்நாடு கடந்து இந்தியா கடந்து உலக அளவுல வந்து ட்ரெண்டிங்ல இருக்கார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அது ஏன்னு பார்க்கும்போது கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் ஆனது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ணாமலை நேற்று சொல்லியிருந்தார், நாளைக்கு நடக்க போறத பாரு அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டிட்டு இருக்கிறாரு. இது கெட் அவுட் ஸ்டாலின்றத நீங்க எப்படி பாத்தீங்க? அதாவது சொன்னார் செய்தார் அண்ணாமலை. அவருக்கு வந்து இது இருக்கு, அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அவர் வந்து டங்ஸ்டன் ஆலையே மூடுவோம்னு சொன்னாரு, அதை வராம தடுப்போம்னு சொன்னாரு. அந்த மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு, சொன்ன மாதிரியே செய்து விட்டாரு. அவர் ரொம்ப கெட்ட பையன். அவரு சொன்னதை செய்து விடுவாரு. அதே மாதிரி தான் இதுக்கு சேலஞ்ச் பண்ணாரு. நீங்க வந்து கெட் அவுட் மோடின்னு போடுறீங்க, நீங்க நல்லா முக்கி முக்கி போடுங்க. நாளைக்கு காலையில 6 மணில இருந்து நாங்க வந்து கெட் அவுட் ஸ்டாலின்னு போடுவோம், நீ அது கூட பாத்துக்க, அது எந்த மாதிரி வரும்னு சொன்னாரு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நிலவரம் இப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 7.5 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட மத்தியான வேலை, இப்போ ஒரு 12:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல 7.5 லட்சத்தை தாண்டி கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறது உலக அளவுல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. இந்திய அளவுல கிடையாது, உலக அளவுல. இவங்க போட்டது தமிழக அளவுல ட்ரெண்டிங். ஆனா வந்து இப்போ அண்ணாமலை போட்டது, தொடங்கி வச்சது வந்து உலக அளவுல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஒரு தடவை வந்து கெட் அவுட் ஸ்டாலின் போட்டு ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு ஹேஷ்டாக் வந்து உலக அளவுல ட்ரெண்டிங் ஆகுனா இதுதான் முதல் முறையா இருக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு மோசமான நிலைமையை நோக்கி போகுதுன்னா காரணம் வந்து அந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் தான். அவரு இது தேவையில்லாத வேலையை தானே அவங்க ஆரம்பிச்சாங்க. வழக்கமா பண்றதுதான், வழக்கமா பண்ற வேலையை தான் அவங்க செய்தாங்க. அவங்க அரசியல பண்ணாங்க. அண்ணாமலை அவருக்கு அரசியல பண்ணாரு. இப்ப வந்து இன்னைக்கு வந்து அவர்கிட்ட பேட்டி கேட்கிறாங்க. அண்ணாமலைங்கிற பேரை கேட்ட உடனேயே வந்து பேட்டிய நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுறாருல அந்த உதவாக்கரை. எதுக்கு இந்த வேலை? அதனால இப்ப அதனுடைய இது. அதனால கண்டிப்பாக வந்து இது நல்ல முன்னெடுப்பு எடுத்திருக்காரு அண்ணாமலைன்னு நான் சொல்லுவேன். தமிழக அரசியல்ல இப்படிதான் அரசியல் பண்ணணும். நம்ம அரசியல் களம் என்னன்னு தெரிஞ்சுதான் பண்ணணும். ஒரு சாக்கடை மாதிரியான இந்த திமுக அரசியல் பண்ற இந்த கும்பல் கிட்ட வந்து நின்றுட்டு காமராஜர் மாதிரி நாகரிகமான அரசியல் எல்லாம் பண்ணக்கூடாது. அடி மட்டத்துல இறங்கி அடிக்கணும். இப்பதான் அது கரெக்டா அந்த பாம்புக்கு வந்துட்டாரு. சரியான பாதையில திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இனிமே இன்னும் 1 வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு. வரக்கூடிய தேர்தலுக்குள்ளால இன்னும் அதிரடியா இன்னும் பல விஷயங்கள் எல்லாம், சம்பவங்கள் எல்லாம் பார்க்கலாம். நிச்சயமா பார்க்கலாம். அவர் போலீஸ்காரர் சார். இவங்க எல்லாம் திருடங்க சார். இவங்க எல்லாம் கொள்ளைக்காரங்க, திருடர்களுக்கு எப்பவுமே போலீஸ்காரனை பார்த்தா பயம் வரத்தான் செய்யும். இயல்பான விஷயம் இது. அதனாலதான் இவங்க அவரை வந்து டேமேஜ் பண்ணிடலாம், ஆட்டுக்குட்டி அது இதுன்னு சொல்லி பார்த்தாங்க. இப்ப மாட்டிக்கிட்டாங்கல்ல. பால்டாயிலுங்கிறது இன்னைக்கும் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சார். பால்டாயில் பாபுண்டு இன்னைக்கும் ட்ரெண்டிங்ல அதுவும் சேர்ந்துதான் ஓடிட்டு இருக்கு. எனவே தொடர்ந்து அது பால்டாயில்னு போயிட்டே தானே இருக்கும். நீங்க நேர்மையான ஒரு இதை பண்ணீங்கன்னா, அதாவது எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கணும்னு நீங்க தானே முடிவு பண்றீங்க. அவங்க வந்து அண்ணாமலை என்ன ஆயுதத்தை எடுக்கணும்னு இவங்க முடிவு பண்றாங்க. அண்ணாமலை அந்த ஆயுதத்தை கையில எடுத்துட்டாரு. அப்புறம் எம்மோய் எப்போன்னு சத்தம் போட்டா கதறினா என்ன நடக்கும்? அது நீங்க அசிங்கப்பட்டு போய் கிடக்குதுல்ல. இதான் தொடர்ந்து இதே மாதிரி தான் இன்னும் நடக்கும். மும்மொழி கொள்கை வேண்டாம்னு நீங்க சொல்றீங்க. அப்படிதான் எங்க கொள்கை, எங்களுக்கு மும்மொழின்னு சொல்றீங்க. அப்புறம் உருது மட்டும் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா பதில் இல்லைல்ல. பதில் சொல்லணும்ல அதுக்கு. தமிழகத்துல வந்து கிட்டத்தட்ட 58,000 பள்ளிக்கூடங்கள் இருக்கு. 37,000 சில்லற அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்கு. 12,000 சில்லற பள்ளிக்கூடம் தான் அந்த தனியார் பள்ளிக்கூடம் இருக்கு. தனியார்னு சொல்லக்கூடியது அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடம் கிடையாது. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு நீங்களாக அந்த மெட்ரிகுலேஷன், ஆங்கிலோ இந்தியன் இந்த மாதிரி சிபிஎஸ் சிலபஸ்ல படிக்கிற பள்ளிக்கூடங்கள், படிச்சு கொடுக்குற பள்ளிக்கூடங்கள் வந்து 12,000 ஸ்கூல் இருக்கு. 12,000 சில்லற ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க 64 லட்சம் பேர். எவ்வளவு பெரிய எண்ணிக்கை இது? அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை 44 லட்சம், 45 லட்சம் கூட தேரல. அப்படின்னா எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அரசாங்க பள்ளிக்கூடத்தை மக்கள் புறக்கணிச்சு நேர தனியாருக்கு போயிட்டே இருக்காங்க தானே. அங்கெல்லாம் 3 மொழி. திமுக காரன் நடத்துற பள்ளிக்கூடத்துல எல்லாம் 3 மொழி. ஹிந்தியை சொல்லி கொடுக்குறாங்க. முதலமைச்சருக்கு பொண்ணு செந்தாமரை நடத்துற பள்ளிக்கூடத்துல ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க, பிரெஞ்சு சொல்லி கொடுக்குறாங்க. தமிழ்ல எவனாவது பேசினா 500 ரூபாய் ஃபைன்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் பள்ளிக்கூடத்தை நீங்க நடத்தி விட்டு நீங்க வந்து இந்திக்கு ஏழைப்பாளைகள் படிக்கிற அரசாங்க பள்ளிக்கூடத்துல 3வது மொழி படிக்க கூடாதுன்னு சொல்லி அதை இந்திங்கிற பேர்ல சொல்லி ஏமாத்துறது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். அதெல்லாம் செய்யக்கூடாதுல்ல. செய்து மக்கள் இது ஏழைப்பாளைகள் வந்து 3வது மொழி படிக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்க நடத்துற பள்ளிக்கூடம், நீங்க படிக்கிறது. இப்ப ஸ்டாலின் எந்த ஸ்கூல்ல படிச்சாரு? உதயநிதி எந்த ஸ்கூல்ல படிச்சாரு? அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சாரு கிடையாது. உதயநிதி படிச்சது டான் பாஸ்கோ, தயாநிதி மாறன் படிச்சது டான் பாஸ்கோ, தர்மபுத்தினி கனிமொழி படிச்சது சர்ச் பார்க் கான்வென்ட். அங்கெல்லாம் தமிழ் வழி கல்வியா இருக்கு. தமிழே படிக்காம இல்ல தமிழ் வழியில நீங்க படிக்காத நீங்க, உதயநிதிக்கு மகன் எங்க படிக்கிறாரு? வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்காரு. திருமாவளவன் வந்து ஜோசப் விஜயனுடைய பையன் எங்க படிக்கிறாரு? வெளிநாட்டுல படிக்கிறாரு. இங்க +2 வரைக்கும் சென்னையில தான் படிச்சாரு. தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்துல போய் படிச்சாரு. தமிழ் லாங்குவேஜ் அவர் படிக்கவே இல்லை.
இவர் வந்து இங்க மெட்ரிகுலேஷனை பத்தி சொல்லிட்டு இருக்காரு, 3வது மொழியை பத்தி பேசிட்டு இருக்காரு, இந்தி எதிர்ப்புங்கிறார். அவர் நடத்துற விஜய் வித்யாசிரமம் வந்து அந்த பள்ளிக்கூடத்துல வந்து தமிழா சொல்லி கொடுக்குறாங்க, அங்க இந்தி சொல்லி கொடுக்குறாங்க. திருமாவளவன் ஆரம்பிச்சிருக்க பள்ளிக்கூடத்துல இந்தி சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய நாடகம். அதே மாதிரி இவரு செபஸ்டியன் சைமான் அவருடைய பையன் குழந்தைகளை கொண்டு போய் இந்தி படிச்சு கொடுக்கக்கூடிய ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு புரிஞ்சு போச்சு, தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு அண்ணாமலை போட்ட அந்த ஹேஷ்டாக வந்து ட்ரெண்டிங் பண்றதுல பொதுமக்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே பிஜேபி காரன் கிடையாது, பிஜேபி காரன் கொஞ்சம் பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அப்படி பாக்கி அத்தனை பேரும் பொதுமக்கள். அப்படி பிஜேபி வேணும்னு இருந்தாலும் பாருங்க 7.5 லட்சத்துக்கு மேல பிஜேபி தொண்டன் தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்னு காட்ட முடியும் இல்லைங்களா? ஆமா, ஆக்டிவ் தொண்டன் அப்படி ஆக்டிவா இத்தனைக்கும் சோசியல் மீடியால ஒரு 4 மணி நேரத்துல 7.5 லட்சத்துக்கு மேல ட்வீட் ஆகுது அப்படின்னா முதல்வர் மேல எந்த அளவுக்கான ஒரு வெறுப்பு மனநிலையில மக்கள் இருக்காங்கன்றது நம்ம அவருக்கு மேல வெறுப்பு, அதே சமயத்துல அண்ணாமலைக்கு ஆதரவா இந்த மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இவர் பக்கம் வெறுப்புங்கிறது ஒரு பக்கம், அண்ணாமலைக்கு ஆதரவாக அண்ணாமலை தான் வரணும் அடுத்து முதலமைச்சராங்கிறதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு நீங்க அந்த கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்ச நேரம் நான் படிச்சு பார்த்தேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் கூட கமெண்ட்ஸ்ல வந்து அடிக்கிறாங்க, 3 மொழி படிக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க அப்படின்னு நீங்க கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் சொல்றதுல தப்பே கிடையாது, நீங்க இங்க இருந்து போங்க, கிளம்பி போங்க. எனக்கு பார்வைக்கு இங்க பழையபடி இவங்க வந்து ஓங்கோலை நோக்கி துரத்தி அடிக்கக்கூடிய காலம் சமீபத்துல இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். போற போக்கு இதெல்லாம் பெரிய ஏதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கல இவங்க. இது வந்து ஒண்ணு அண்ணாதுரை காலம் கிடையாது, இது அண்ணாமலை காலம்ங்கிறத இந்த கும்பல் புரிஞ்சுக்கல. இவங்க இன்னமும் அந்த அண்ணாமலை அண்ணாதுரை காலத்திலே இருக்குன்னு நினைச்சிட்டு கனவுல மிதந்துக்கிட்டு அதே மாதிரி இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல கலந்து கொண்ட சாலமன் பாப்பையாவே இந்தி வேணுங்கிறாரு. நான் இந்தி படிக்காம விட்டது தப்புன்னு சொல்றாரு. இவங்க யாரு? இவங்க படிக்காத கும்பல் இது. ஸ்டாலினும் ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போனது கிடையாது, உதயநிதியும் ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போனது கிடையாது. ஒரு பக்கம் தினத்தந்தியில ஒரு பேராகிராஃபை கொடுத்து வாசிக்க சொன்னா ஒழுங்கா வாசிக்க தெரியாது. அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் முதலமைச்சர் துணை முதலமைச்சரா வச்சிருக்கோம். இவங்க கல்வியை பத்தி சொல்றேன். நானும் கேட்கிறேன், அரசாங்க பள்ளிக்கூடத்துல என்ன லாங்குவேஜ் 3வது லாங்குவேஜா இருக்கணும்? 3வது லாங்குவேஜ் வேணுமா வேண்டாமாங்கிறது அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு மட்டும்தானே இப்ப பிரச்சனை. அப்ப யாரு முடிவு எடுக்கணும்? அந்த பள்ளிக்கூடத்துல படித்த மாணவர்கள், நான் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சவன், நான் முடிவு எடுக்கலாம். இல்லைன்னா இப்ப படிச்சுட்டு இருக்க மாணவர் முடிவு எடுக்கலாம். இல்லைன்னா அங்க படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்கள் முடிவு எடுக்கலாம். இவங்க யாராவது ஒரு ஆளுக்கு தகுதி இருக்கா? ஸ்டாலினுக்கோ, உதயநிதிக்கோ, இல்லைன்னா அந்த விஜய்க்கோ, இல்லைன்னா ஜோசப் விஜய்க்கோ, இல்லைன்னா அந்த செபஸ்டியன் சைமனுக்கோ, இல்லைன்னா திருமாவளவன் படிச்சிருப்பாரு, யாரை விட்டுறலாம். இவங்க யாருக்காவது இந்த கும்பல உரிமை இருக்கு? இதை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா? அருகதே கிடையாது. செல்வ பெருந்தகை லண்டன்ல போய் கல்லூரி நடத்திட்டு கிடக்குது. லண்டன்ல போய் வந்து பக்கிங்ஹாம் காலேஜ்னு சொல்லி ஒரு காலேஜ் நடத்திட்டு இருக்காரு. இவரு இங்க பாடம் நடத்திட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இந்தி எதிர்ப்பு. இந்தி யாரு கொண்டு வரேன்னு சொன்னாங்க? இந்தியா யாராவது திணிச்சா தானே நீங்க எதுக்கணும்? இந்தியா யாரும் திணிக்கவே இல்லையே. இந்தியா முழுக்க 3 மொழி, அதுல தமிழகம் மட்டும் நாங்க 2 மொழி கொள்கையில இருக்கோம்னு சொல்லி ஒரு பேரை சொல்லிட்டு தமிழுக்கு பதிலாக தமிழ்நாட்டுல உருது சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. தெரியுமா? பெரிய அதிர்ச்சியான விஷயம். தமிழுக்கு பதிலாக தமிழ்நாட்டுல உருது சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழக அரசு பள்ளிக்கூடத்தினுடைய லட்சணம் என்ன கண்டிஷன்ல இருக்கு தெரியுங்களா? அதாவது வந்து 1000 மாணவர்களுக்கு அதிகமாக படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் வந்து தமிழ்நாட்டுல மொத்தமே 12 தான் இருக்கு. மொத்தமே 12 தான் இருக்கு. அதுல 7 சென்னையில இருக்கு. இவ்வளவு கேவலமான நிலைமையில இருக்கு. 31 மாணவர்கள், 30 மாணவர்களுக்கு உள்ளது. அதாவது 1 மாணவன், 5 மாணவன், 10 மாணவன், 30 மாணவன், அதாவது அதிகபட்சமா 30 வரைக்கும் இருக்கக்கூடியது 11,000 சில்லற ஸ்கூல்ல அதமே இருக்கு. 30க்கு கீழே தான் மாணவர்களே இருக்காங்க. இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது 10ஆம் வகுப்புக்கு மேல படிக்கிற 10, 11, 12, அதாவது 9, 10, 11, 12 அப்படி எடுத்துடுங்க. உயர்நிலை மேல்நிலை அப்படி எடுத்தீங்கன்னா மொத்தமே 6000 பள்ளிக்கூடம் தான் தேருது. மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அது அதிகமா மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் எடுத்தாங்கன்னா அவ்வளவுதான் தேருது தமிழகத்துல. அவ்வளவும் இவங்க வந்து எண்ணிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா அப்படித்தான் தெரியுது. டேட்டாவை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய கல்வித்தரத்தை நாசம் பண்ணி விட்டாங்க. அதாவது ஒரு ஆசிரியருக்கு வந்து 40 மாணவர்கள் இருந்த அரசு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியருக்கு வந்து இன்னைக்கு 24 மாணவர்கள் தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு மாணவர்கள்லாம் குறைஞ்சு போயிட்டாங்க. அதாவது 1000 மாணவர்கள் உள்ள ஒரு பள்ளிக்கூடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல, எங்க மாவட்டத்துல ஒரு பள்ளிக்கூடம் இல்ல லிஸ்ட்ல இல்ல. உங்க பள்ளிக்கூடம் உங்க மாவட்டமும் இல்ல, பெரம்பலூரும் இல்ல. அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. இவங்க வந்து அதாவது கல்வித்துறை வந்து ஒரு புனிதமான ஒரு நல்ல துறை, சேவை, கல்வி சேவை, எதிர்கால மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு துறை. அந்த துறைக்கு அமைச்சர் யாரு? ஒரு குடிகாரனை கொண்டு வச்சிருக்கீங்க. எப்படி வழங்கும் அது? ஒரு குடிகாரனை கொண்டு வச்சிருக்கீங்க, கல்வித்துறை அமைச்சர்னு சொல்லி வச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கும். மாறும். 2026 வரும்போது கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இதே சமயத்துல பார்க்கும்போது பாஜகவினர் ஒட்டின போஸ்டர்கள் மீது தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து அது மேல வந்து ஒரு தரப்பினர் வந்து போஸ்டர் ஒட்டிட்டு வராங்க. ட்விட்டர்லயும் பாத்தீங்கன்னா தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணி வராங்க.
டிவிகே கட்சியை சார்ந்தவர்களும் ட்ரை பண்ணிட்டு வராங்க ட்ரெண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதெல்லாம் ஏதோ ஒரு புள்ளியோட ஒரு 50,000த்துக்குள்ளேயே இருக்கு. ஆனா இதே 36,000. சமயத்துல மக்கள் ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஸ்டாலின் தமிழரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுட்டு ஆமா, இருக்காங்க. இதை நீங்க ஆமா. எப்படி பாக்குறீங்க? அதாவது தமிழ் வாழ்கன்னு சொல்றாருல. ஸ்டாலினே சொல்லியிருக்காரு. நேத்து பேசுற ஒரு இடத்துலயே இத சொல்லியிருக்காரு. தமிழ் வந்து ரொம்ப பெருமை தமிழ பத்தி தமிழனுடைய பெருமை பத்தி தான் பேசுறாரு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வந்து ஸ்டாலின்ங்கிற பேரு தமிழா? அவங்க அப்பா கருணாநிதிங்கிற பேரு தமிழா? இல்லன்னா ஸ்டாலினுக்கு மகன் உதயநிதிங்கிறது தமிழா? இல்லன்னா இவங்களுடைய கட்சி ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல, திராவிட முன்னேற்ற கழகம். அது வந்து தமிழா? இல்லன்னா கட்சிக்கு ஒரு சின்னம் இருக்குல்ல, உதய சூரியன் அது தமிழா? இல்லன்னா இவங்களுக்கு ஒரு தலைமை அலுவலகம் இருக்குல்ல, அண்ணா அறிவாலயம்னு அது தமிழா? அறிவாலயம்ங்கிறது தமிழா? இப்படி எதுவுமே தமிழ் இல்லாத ஒரு இதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து தமிழை வாழ வைக்க போறேன், வளர்க்க போறேன்னு சொன்னா தமிழை வச்சு பிழைப்பு நடத்துறாங்க. அதான் உண்மை. சரியா சிக்கிக்கிட்டாங்க அண்ணாமலை. அதாவது இன்னொரு இதையும் சொல்லணும். இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அந்த 3 பொண்டாட்டி கட்டினா பிரச்சனையே கிடையாது. 3 மொழியை படிச்சா மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனை. கனிமொழி மாதிரி 3 4 மாப்பிள்ளையை வச்சிருந்தா பிரச்சனையே கிடையாது. அதாவது மக்கள் வந்து 3 4 மொழிகளை படிச்சுட்டாங்கன்னா தான் கனிமொழிக்கு அதை ஏத்துக்க முடியாது. இதான் இவங்களுடைய அடிப்படை இதுவா இருக்கு. இது ஏமாற்று வேலை. இந்த 8 வாலித்தனம்லாம் 2026 கதை முடிஞ்சிடும். இதுக்கு மேல மக்களை ஏமாத்த முடியாது. என்ன பாருங்க, அந்த ட்வீட் அவ்வளவு தூரம் வர்றதுக்கு காரணமே அதானே. இவ்வளவு தூரம் உலக அளவுல ட்ரெண்டிங் ஆகுது காரணமே எந்த அளவுக்கு மக்கள் இதுல ஆர்வத்தோட உள்ள நுழைஞ்சிருப்பாங்க. இப்போ படிச்ச மக்கள் மத்தியில இந்த உண்மை என்னன்னு புரிய ஆரம்பிச்சுட்டாங்கல்ல, கண்டிப்பா கொள்ளி வச்சு விடுவாங்க திமுகவுக்கு. இந்த ட்ரெண்டிங்கை மையப்படுத்தி பி.எல். சந்தோஷ் பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. அதுல கெட் அவுட் மோடி அப்படின்னு டிஎம்கே வந்து ட்ரெண்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. அது 1,50,000 கூட தாண்டல. ஆனா பிஜேபி தமிழ்நாடு முயற்சி பண்ணது, அண்ணாமலை அவரோட முயற்சியில ஒரு 3 மணி நேரத்திலேயே 4,50,000க்கு மேல கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு சமூக வலைதளங்கள்லன்னு சொல்லி அவர் ரொம்ப பெருமிதத்தோட அந்த இதை பதிவிட்டு ஆமா, இருக்காரு. இது பெரிய சாதனை. இது அதாவது நம்ம இப்ப பேசிட்டு இருக்க நேரத்துல அது 7,5 லட்சத்தை தாண்டி போயிட்டு. அவர் சொல்லும் போது அது 3,5 4 லட்சத்துல போயிட்டு இருந்தது. அவங்க நேற்றுக்கு அதான் அண்ணாமலை சொன்னாரு, நீ முக்கிய போடுங்க, எவ்வளவு போடணுமோ போடுங்க, ஒரு சேலஞ்சு விட்டாரு. சேலஞ்சோட அதாவது சேலஞ்சு அவர் சொன்னதை செய்து விட்டார். சொன்னார், செய்தார். அண்ணாமலை எவ்வளவுதான் போட்டார். சொன்ன மாதிரி அடிச்சு நுறுக்கிட்டாரு. டவுசரை கலத்திட்டாருல இன்னைக்கு. இன்னும் முக்கிய போட்டது இன்னைக்கு கூட ட்ரெண்டிங் போட்டு இன்னைக்கு தமிழ் வாழ்கனி ஒன்ன போட்டு பாக்குற ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அப்படியே ஒரு 38,000 39,000 அவ்வளவுதானே வருது. இது 7,5 லட்சத்தை தாண்டி போயிட்டே இருக்கு சார். அது கண்டிப்பா 10 லட்சம். இவங்க 1 மில்லியன் சொல்லியிருக்காங்க. 10 லட்சத்துல தான் இது நிக்கும். அந்த அளவுக்கு அது மேல ஏறி போகுது. இவங்க பக்கத்துல இவ்வளவுதான் இருக்கு. ஏதோ சைதாப்பேட்டையில கொஞ்சம் பேருக்கு 200 ரூபாய் கொடுத்து இந்த ஊபிஸை கொஞ்சம் பேரை வச்சு நாங்க எல்லாம் பண்ணிடலாம்னா எல்லா நேரத்திலும் இது கை கொடுக்குமா? அது எப்படி கை கொடுக்கும்? மக்கள் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க திமுக காரங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்காங்க. அவங்களுக்கு கிறிஸ்தவ மிஷினரி கும்பல் பின்புலமா இருக்கு. அப்புறம் முஸ்லீம் ஜமாத்துகள்ல இருந்து நிறைய பின்புலமா இருக்கு. இவங்க எல்லாம் ஓட்டு போடுறாங்க. எல்லாம் கதையும் கரெக்ட் தான். ஆனா இப்போ பாஜகவுல வந்து அண்ணாமலை, பாஜக தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் கொடுத்த கோரிக்கையை ஏத்து பொதுமக்கள் உள்ள வந்து நின்று ட்ரெண்டிங் பண்றாங்களே. பண்ணலன்னு எப்படி வரும்? உலக அளவுல ட்ரெண்ட் ஆகுது சார் அது. அப்போ உலக அளவுல ட்ரெண்ட் ஆகுதுன்னா ஸ்டாலினுக்கு மேல எவ்வளவு அதிருப்தி இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அண்ணாமலைக்கு மேல எவ்வளவு வரவேற்பு இருக்கு, அண்ணாமலைக்கு மேல நம்பிக்கை எவ்வளவு அதிகமா இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம்ல. கண்டிப்பா இது வந்து அவங்கள பதம் பார்த்துரும். 2026 எல்லாம் வந்து அண்ணாமலை சொன்ன மாதிரி ஒரே பக்கத்துல நான் நிக்கிறேன், நீங்க பங்காளி எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் வந்து கூட்டணி திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் நீங்க எதிர நில்லுங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசுவோம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது, திமுக காரங்களுக்கு நல்லா அப்பட்டமா புரியுது. உன் வீட்டு பிள்ளைகளை மட்டும் நீ வந்து ஹிந்தி படிக்க வைக்கலாம், ஏன் நான் வந்து ஹிந்தி படிக்க கூடாதா, என் வீட்டு பிள்ளை படிக்க கூடாதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. கடந்த காலம் இல்லை இது. இது கொஞ்சம் விழிப்புணர்வு பெற்ற காலம். அதனால கண்டிப்பா இவங்க வந்து இனிமேலும் ஏமாத்திட்டு இந்த மாதிரி போட்டு அரசியல் எல்லாம் பண்றதுல பண்ணி வெற்றி பெறலாம்னு நினைக்கிறது வந்து கண்டிப்பா சாத்தியப்படாது. நன்றி ஜி, உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள். மிக்க நன்றி. நன்றி. வணக்கம்.